இது எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பார்த்துட்டே இருக்கான். எல்லாமே சிதறுது. எண்ணங்கள் சிதறிடும். அதனால உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ, அத ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க. பிரிண்ட் போட்டு, ஒரு சின்ன ஃப்ரேம்ல வந்து ஃபோட்டோ போட்டு மாட்டி, வீட்ல வந்து ஹால்ல மாட்டி வைங்க. விஷுவல் எஃபெக்ட்ன்னு அர்த்தம். தினசரி காட்சி மூலமா பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ, அந்த பொருள் வாங்கணும்னு நினைப்பீங்க, வாங்கிருவீங்க. உதாரணத்துக்கு ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பைக் மாடல் லேட்டஸ்ட் மாடல் என்ன மாடலோ, அத ஃபோட்டோவா எடுத்து வீட்டு ஹால்ல மாட்டி வைங்க. பெட்ரூம்ல பார்க்குறீங்களா, பெட்ரூம்ல மாட்டி வைங்க. ஒரு 2, 3 ஃபோட்டோ எடுத்துங்க. சரி ரொம்ப எடுக்க முடியல 2 ஃபோட்டோ இத எடுத்து 2 இடத்துல மாட்டி வைங்க. ரெகுலரா நீங்க பார்க்குற இடம் எதுவோ, ஹால்ல டிவி பார்ப்பீங்க, பக்கத்துல மாட்டி வைங்க. டிவி பார்த்துட்டு அப்படி பக்கத்துல பார்க்குறப்போ, ஓ! இத எதுவும் வாங்கணும் போல இருக்கு. நம்ம மைண்ட் என்ன பண்ணும், திரும்ப ஞாபகப்படுத்தும். ரீகேப்பிட்டலைஸ் பண்ணும். சரி இத வாங்கணும், வாங்கணும், வாங்கணும்னு நினைப்பீங்க. அதுக்கேத்த மாரி சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். பணம் வேற இடத்துலருந்து வரும். இந்த பொருள் வாங்கி வச்சுடுவீங்க. இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இமேஜினேஷன் இல்ல. நிஜமாவே